நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் இன்றைக்கி 95வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரையிலிருந்து சரியாக ஒரு 15-16 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் முத்துவீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 27 வயது வாலிபரான அந்த நபர் இரவு பக்கத்து கிராமத்தில் அவங்க கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள் அமைந்துள்ள இன்னொரு கிராமத்தில் இரவு திருவிழா நடக்கிறதுங்க. அதாவது ரெக்கார்ட் டான்ஸ் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி பார்ப்பதற்காக இரவு போயிட்டு தனியாக வரும்போது பாதை தவறி சுடுகாட்டிற்கு போன இடத்தில் அவருக்கு அங்கே நடந்த ஒரு சில அமானுஷ்ய திகில் சம்பவத்தையும் அதனால் அவர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டாருங்கிற கூடிய இந்த சம்பவத்தை தாங்க இன்றைக்கி 95வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரி எல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தொடர்ச்சியாக நமது சேனலில் இது போன்ற தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அமானுஷமான த்ரில்லிங் சம்பவங்களை தான் பதிவிட்டுக்கிட்டு வரோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி வளர்ச்சிக்கு பேருதவியாக இருங்கள் என் அன்பு நண்பர்களே. மேலும் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு மறக்காமல் அனைவருமே லைக்கை தட்டி விட்டு போயிருங்க உங்கள் பொண்ணான விரல்களால். என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் நம் சேனலை மேலும் வளர்த்து எடுக்கும். யூடியூப் பல பேருக்கு நமது சேனலை ரெக்கமெண்ட் பண்ணி கொண்டு சேர்க்கும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் வாங்க நண்பர்களே, நாம் இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளே போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல் இந்த சம்பவம் மதுரையிலிருந்து சரியாக ஒரு 15-16 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் தாங்க முத்துவீரப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 27 வயது வாலிபருக்கு 2006 அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் நடந்திருக்குதுங்க. யார் இந்த முத்துவீரப்பன்? இவரை பற்றி நம்ம பார்த்துருவோங்க. இந்த முத்துவீரப்பன் அந்த சின்ன கிராமத்தில் ஓரளவுக்கு வசதியான குடும்பத்தில் தாங்க இவர் வாழ்ந்து வராரு. இவருக்கு அப்பா, அம்மா, மேற்கொண்டு ஒரு அண்ணன் முத்துவீரப்பன். மொத்தம் இவங்க ஃபேமிலியில் 4 நபர்கள்ங்க. முத்துவீரப்பன் அண்ணனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. முத்துவீரப்பனுக்கு 27 வயது ஆனாலுமே பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஒரு பெண்ணிற்கு பரிசம் போட்டிருக்காங்க. இந்த பூ வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பூ வச்சு பரிசமெல்லாம் போட்டாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் திருமணங்கிற மாதிரி எல்லாம் பேசி முடிச்சாச்சுங்க. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல ஓரளவுக்கு வசதியான குடும்பம்னு சொன்னோம் இல்லையா, நண்பர்களுடன் சேர்ந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணக்கூடிய நபருங்க. அந்த காலகட்டங்களில் இவருக்குன்னு சொல்லி சொந்தமாக ஒரு டிவிஎஸ் 50ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வண்டியெல்லாம் இவர் கைவசம் இருக்குதுங்க. அந்த 2006 அந்த காலகட்டத்தில் அந்த வண்டியில் பசங்களோடு அப்படியே வெளியில் போயிட்டு வர, ஒரு சினிமா பார்த்துட்டு வர்றதுக்கு பக்கத்து கிராமத்தில் எதுவும் ஃபங்க்ஷன் எதுவும் நடந்துச்சுன்னா போயிட்டு வருவாங்க. அதுபோல் தாங்க இவங்க கிராமத்திலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டர் இருக்குங்க. இவங்க கிராமத்திலேருந்து பக்கத்து கிராமத்தில் ஊர் திருவிழா நடக்குதுங்க. அந்த ஊர் திருவிழாவில் ரெக்கார்ட் டான்ஸ் நடக்குதுங்க. ஆடலும் பாடலும் சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடக்குதுங்க. இவங்க அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப உயிராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஆடலும் பாடலும் பக்கத்து கிராமத்தில் எந்த ஊரில் போட்டாலும் சரி மறக்காமல் போய் இவங்க கேங் போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவாங்க. அந்த இரவு முழுவதும் ஆடலும் பாடலும் பார்த்து கொண்டாடிட்டு தாங்க வருவாங்க. காரணம் என்னென்னா, அவ்வளோ பிரியமாக இருக்காங்க அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மேலே. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, இந்த முத்துவீரப்பனுக்கு பூ வைத்த காரணத்தினால முதல்ல வீட்டில் பெற்றோர்கள் எப்போ பூ வச்சாச்சு, எங்கே வெளியில் போகக்கூடாது, ஆடலும் பாடல் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதே 10-11 மணிக்கு மேலே தான். ஏன்னா இப்போ தாங்க ஒரு சில கிராமங்களில் வெள்ளனே ஆரம்பித்து வெள்ளனே முடிச்சிடுறாங்க. ஒரு 8 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா 12 மணிக்குள்ளெல்லாம் முடிச்சுருவாங்க. மேக்ஸிமம் 10-11 மணி, அதிகபட்சம் 12 மணிக்குள்ளே முடிச்சுருவாங்க. ஆனால் அந்த காலகட்டங்களில் விடிய அந்த ஊர் திருவிழா இரவு சாமத்தில் சப்பர ஊர்வலம் வரும் இல்லையா, ஒரு 1 மணி 2 மணி அது வரைக்கும் கூட நடக்குங்க. அதனால் நீ இப்போ போனேன்னா வர லேட் ஆயிரும்ப்பா, 15 கிலோமீட்டர் தாண்டி இந்த டிவிஎஸ் 50ல் நீ போயிட்டு பூ வச்சதுக்கப்புறம் போயிட்டு வர்றது நல்லா இருக்குதுன்னு சொல்லி வீட்டில் பெற்றோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் இவர் வீட்டுக்கு செல்லப்புள்ள மாதிரி தான் இருந்து வராரு. ரொம்ப அடம் பிடிக்கிறார். 27 வயது வாலிபரானா இருந்தாலும் கூட கொஞ்சம் அடம் பிடிக்கிறேமா, நான் பசங்க கூட தான் போயிட்டு வரோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்துவீரப்பன் கேங் கூட போகலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஒரு வழிக்கு மேலே அவங்க அம்மா சரிப்பா பார்த்து போயிட்டு பத்திரமா வாப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே இந்த நண்பர்கள் எல்லாருமே இவரை விட ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. முத்துவீரப்பனுக்கு பூ வச்சாச்சு, வாரானோ வரலையோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா முதல்ல 2-3 நாட்களாக பக்கத்து கிராமத்தில் திருவிழா நடக்க போகணும்னு பேச்சு எடுத்தவங்க. அதற்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பக்கத்து ஒரு திருவிழாவும் நெருங்கி வந்துருச்சு, ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி. முத்துவீரப்பனுக்கு பூ வச்சாச்சு, வீட்டில் எப்படி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க அவசரப்பட்டு 2-3 நபர்கள், 4 நபர்கள்னு சொல்லுவாங்க, எல்லா நபர்களுமே கிளம்பி போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா, அந்த பக்கத்து கிராமத்திற்கு கிட்டத்தட்ட மணி ஒரு 9 மணி வாக்கிலேயே கிளம்பிட்டாங்க. அவங்ககிட்டையும் இந்த டிவிஎஸ் 50 இந்த மாதிரி
மாதிரி வண்டி சைக்கிள் எல்லாமே இருக்குது. எப்படியோ கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து முத்துவீரப்பன் வந்து அவரது நண்பர்கள் வீடுகளை, அந்த கிராமத்தில் உள்ள நண்பர்கள் வீட்டுக்கு போய் எட்டி பார்க்கும்போது, என்ன தம்பி எல்லாரும் இப்போ தான் போகிறாங்க, நீ இன்னும் கிளம்பலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முத்துவீரப்பனுக்கு கோபம், செம கோபம். என்னடா இது நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவீரப்பனுக்கு ஒரு கோபம். இப்போ முத்துவீரப்பன் வந்து சரி போ, ஆனது ஆச்சு, நமக்கு என்ன தெரியாத ஊரா, போகையில் நம்ம போயிடுவோம், வண்டியில் டிஎஸ்பிட்டியில் போயிடுவோம், வரையில் வந்து எல்லோரும் ஒன்று போல சேர்ந்து வந்துடுவோம், அந்த ஊருக்குள்ளே போய் பார்த்தா என்ன நம்ம பசங்களை கண்டுபிடிக்க முடியாதா என்ன, திருவிழாக்குள்ளே கூட்டத்தில் கண்டுபிடிச்சி வரையில் ஒன்று போல வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துவீரப்பன் வந்து அவங்க வண்டியில் உள்ள டேங்கை வந்து டிவிஎஸ் 50 வந்து எண்ணெய் எல்லாம் ஊற்றிட்டு பெட்ரோல் எல்லாம் ஊற்றிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டாருங்க. நல்ல முறையில் அந்த திருவிழா பார்ப்பதற்காக போயிட்டாருங்க. இவரும் கிட்டத்தட்ட ஒரு 10-11 மணிக்கிட்ட அந்த ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆறாரு. திருவிழா வந்து அப்போ தான் ஸ்டார்ட் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி வந்து நல்ல பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த கிராமம் வந்து சின்ன கிராமம் தான், ஆனால் கூட்டம் திகுடுமுடாக இருக்குது. ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க திருவிழா பார்ப்பதற்கு. வெளியூரில் பக்கத்தூர்லேருந்து ஏகப்பட்ட இளைஞர்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து இவர் நண்பரை வந்து தேட முடியலை. சரி பார்ப்போம், கொஞ்சம் நேரத்துக்கு மேலே அப்படியே நைஸாக தேடி பார்ப்போம், ஒரு இன்டர்வல் நேரத்தில் அந்த மாதிரி எல்லாம் போய் தேடி பார்ப்போம், கொஞ்சம் நேரம் வந்து தேடி பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம், எல்லாம் முடியும் போது கலைஞ்சு போகும்போது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவரை சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்று பார்க்குறாரு. காரணம் என்னென்னா, மெய்மறந்து அந்த ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி மேலேயே குறியாக இருந்து பார்க்குறாரு. இப்போ இவர் முத்துவீரப்பன் வந்திருக்காருங்கிறது நண்பர்களுக்கும் தெரியலை. ஆனால் நண்பர்கள் இந்த கூட்டத்தில் தான் இருக்காருன்னு சொல்லி முத்துவீரப்பன் முதல் தேடி பார்த்தாலுமே வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து ஆடலும் பாடல் நிகழ்ச்சி அவரை வந்து ஈர்க்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஒரு காரணத்தினால பார்த்துக்கிட்டே இருக்காரு. நேரம் போனதே தெரியலை. மணியும் கிட்டத்தட்ட ஒரு மணி வாக்கில் ஆகி போச்சுங்க. அப்போ தான் பக்கத்தில் வந்து மணி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணாச்சிகிட்ட கேட்கும்போது மணி 1 மணிக்கிட்ட நெருங்கிடுச்சு. வாங்கும்போது ஐயோ மணி வேறு ஆயிடுச்சு, இன்னும் ஒரு அரை மணி நேரம் தான் நிகழ்ச்சி நடக்கும், இப்போ முடிஞ்சிடும், அதுக்குள்ளே நம்ம நண்பர்களை தேடணும்னு சொல்லி தட்டாக தேடுறாரு. நண்பர்கள் எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை இவங்க போயிருப்பாங்களோ கொஞ்சம் வெள்ளனே. சரிப்போ ஆனதாச்சு, நம்ம வாட்டு கிளம்புவோம், நம்ம தெரியாத வதையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துவீரப்பன் அந்த கிராமத்தில் திருவிழா நடக்கக்கூடிய கிராமத்தில் இருந்து ஒரு 1-1.25 வாக்கில் அந்த சாமத்து வேலையில் வந்து கிளம்பி தனியாக வராருங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, பூ வச்சிருக்கவர் வந்து தனியாக வந்து இப்படி போய் வரக்கூடாது. என்னவோ போகையில் ஒரு மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய நேரத்தில், என்ன திருவிழாவுக்கு போன வண்ணம் வந்த வண்ணமாக இருப்பாங்க, அந்த நேரத்தில் போயிருந்தாலும் வந்து இரவு வந்து இவர் 1 மணிக்கிட்ட கிளம்பும்போது வந்து பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள்லாம் ஆங்காங்கே கிளம்பி போயிட்டாங்க. அந்த ஊர் திருவிழா நடக்கக்கூடிய மக்கள், மேலும் வந்து அந்த சொந்த உறவுக்காரர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இவருக்கு கம்பெனிக்கு ஆளே கிடையாது. சரி கடவுள் மேலே பார்த்த விட்டு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாருங்க. அந்த கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 கிலோமீட்டரெல்லாம் கடந்து வந்துட்டாருங்க. கடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு சின்ன யோசனை, இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஊரை சுற்றி போக, இந்த ஊர் பாதை குறுக்கு பாதை ஒன்று இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே போனோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக ஒரு 4 கிலோமீட்டர் வந்து குறைஞ்சிரும் இல்லையா, எதுக்கு ஊரை போட்டு சுற்றிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிளைச்சாலை மாதிரி ஒன்று தெரியுதுங்க. அந்த கிளைச்சாலை வழியாக போகிறாருங்க. கிளைச்சாலை வழியாக ஊருக்குள்ளேயே போகிறாருங்க. ஊருக்குள்ளே போய், ஏன்னா ஊருக்கு அவுட்டர்லேயே வளைஞ்சு பாதை எல்லாம் போகும். அது நல்ல பாதை தான். ஊருக்குள்ளே வந்து மண் பாதை மாதிரி இருந்தாலும் சரி, இந்த பாதையில் போயிடுவோம், கொஞ்சம் சுருக்கமாக போயிடலாம்னு இவருக்குள்ளே வந்து ஒரு கற்பனையில் ஒரு ஆசையில் வந்து வேகமாக போயிடலாம்ல வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இவர் போய்கிட்டே இருக்காருங்க. போய்கிட்டு இருக்கும்போது வந்து இன்னொரு சின்னதாக ஒரு மண் சாலை ஒன்று கிராஸ் ஆகுதுங்க. இடது பக்கம் ஒன்று போதுங்க, வலது பக்கம் ஒன்று போகுது. வலது பக்கம் போகவா இடது பக்கம் போகவான்னு இவருக்கு ஒரு ஆச்சரியம். என்ன காரணம்னா, ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காரு. இரவு வேலையும் கூட மேற்கொண்டு வந்து டிவிஎஸ் 50 வந்து அரை தூக்கத்தில் வந்திருக்காரு. டிவிஎஸ் 50 வெளிச்சமும் வந்து கொஞ்சம் கம்மியாகத்தான் இருக்கும் இல்லையா, பழைய வண்டி இல்லையா, பழைய மாடல். அந்த ஒரு காரணத்தினால வந்து இந்த இதில் எந்த பாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி இடது பாதையாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஊர் வந்து அப்படியே வளைஞ்சு இடது பக்கமாக தானே போகுதுன்னு சொல்லி இவருக்குள்ளே ஒரு மனக்கணக்கு போட்டு அந்த இடது பாதையில் வந்து போய்கிட்டு இருக்காருங்க. மண் பாதையில் முதல்ல ஸ்டார்டிங்கில் அந்த மண் பாதை நல்ல பெரிய பாதையாக அகலமாக இருந்தாலும் வந்து அப்படியே போய்கிட்டு இருக்காருங்க. ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போனதுக்கப்புறம் பாதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்குது. இவருக்கு ஒரு எண்ணம், என்னடா இது பாதை சுருங்குது, ஊர் பாதை வந்து பெரிய பாதையாக தானே இருக்கும், கிராமத்து சிலை, இது என்ன போக சுருங்கிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு எண்ணம். இருந்தாலும் என்ன பாதை பயன்படுத்தின பாதை மாதிரி தானே இருக்குது, இந்த பாதையில் அப்படியே போவோம், நம்ம என்ன எங்கே கொண்டு போயிட போகுது, எப்படி பார்த்தாலும் நம்ம ஊருக்கிட்ட போதாங்கன்னா நிற்க போகிறோம், அங்கேருந்து பார்த்து போய்க்கிடுவோம்னு சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த இரவு வேளையில் வந்து டிவிஎஸ் 50 வந்து தனியாக இவர் மட்டும்தான் போகிறாரு. இவருக்கு துணையாக அந்த வண்டி சத்தமும் மட்டும்தாங்க. அந்த டிவிஎஸ் 50 வந்து சத்தம் வந்து கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இல்லையா, அந்த சத்தத்தில் அவர் வாட்டுக்கு பர்றன்னு போய்கிட்டே இருக்காருங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பாதை சுருங்குது. அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் விசாலமாக கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி தெரியுது, பாதை கொஞ்சம் விரிஞ்சிருக்கு. இதில் இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் தள்ளி ஏதோ வண்டி மாதிரி எல்லாம் தெரியுது. 2-3 வண்டி அங்கிட்டு வரிசையாக நிற்பது போல் தெரியுது. மேற்கொண்டு வந்து வெள்ளையாக யாரோ ட்ரெஸ்ஸு போட்டு அங்கே கூடி ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பது போல் தெரியுது. ஆனால் அடர்ந்த காட்டுக்குள்ளே வந்த மாதிரியும் தோணுது இவருக்கு. ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் நல்லா புளிய மரம், அந்த மரம் இந்த மரம் நிறையா அடர்த்தி அங்கிட்ட தெரியுதுங்க. அந்த டிவிஎஸ் 50 சின்ன வெளிச்சத்தில் அப்படியே பார்க்கும்போது வந்து 2-3 வண்டிக்கிட்ட வந்து ஒரு
4-5 நபர்கள் வரைக்கும் ஏதோ ஒரு வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு விளையாட்டு நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என்னடா இது இந்நேரத்துக்கு யாரும் இங்கன கூடி ஓடி விளையாடுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு நிமிஷம் அப்படியே நின்று அப்படியே போய்கிட்டே இருக்காரு. போய்கிட்டே அப்படியே பார்க்குறாருங்க. பார்க்கும்போது கொஞ்சம் கிட்டத்தில் போகும்போது தான் இவருக்கு ஒரு சின்ன ஒரு நெருடல் ஒன்று மனசுக்குள்ளே வருது. லேசாக ஒரு நடுக்கம் மாதிரியும் தோணுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த பகுதி கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிரேக் அடித்து நின்று எங்கே தான் வந்திருப்போம்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி நின்று பார்க்குறாருங்க. அங்கே ஒரு 4-5 நபர்கள் வந்து விளையாண்டுக்கிட்டு இருப்பது போல் தெரியுது. அது ஆனா பெண்ணா எதுவுமே தெரியலை. ஆனால் இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு 4-5 நபர்கள் வந்து ஓடி ஆடி விளையாடுவது மாதிரி இருக்குது. அந்த வண்டியில் ஏறி விளையாடுவது போல் இருக்குது. அப்படியே சுற்றி முற்றி அவரை சுதாரிச்சுக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது தான் தெரியுதுங்க, இவர் நிற்பதோ ஒரு சுடுகாடு, ஒரு மயான அமைதியாக இருக்குது. அந்த மயானத்துக்குள்ளே ஒரு சுடுகாட்டுக்குள்ளே தாங்க இவர் நிற்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அமைப்புகள் எல்லாம் பக்காவாக இருக்குது. 2 பக்கமும் பார்க்கும்போது வந்து வண்டிகள் வரிசையாக 2-3 வண்டி நிற்கிது. இந்த முன்னாடியெல்லாம் இப்போ வந்து ஊர்தி, அமரர் ஊர்தி, இதற்கு முன்பு வந்து கைவண்டி மாதிரி ஒரு வண்டியில் வச்சு தான் அந்த பிரேதங்களை வந்து தள்ளிட்டு போவாங்க இல்லையா, அது போன்ற வண்டி தெளிவாக தெரியுது. இங்கே வந்து எரியூட்டக்கூடிய இடங்கள் எல்லாமே தெளிவாக தெரியுது. மேற்கொண்டு வந்து ஜில்லுன்னு கூலிங்காக இருந்தாலும் வந்து பூ வாடை அப்படிங்கக்கூடிய அந்த வாடை, இந்த பிரேதங்களுக்கெல்லாம் வந்து பூ மாலையெல்லாம் அணிவிச்சு வருவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு வாடையெல்லாம் அடிக்கும் இல்லையா, அந்த வாடை மாதிரியெல்லாம் அடிக்க வருது. இவர் வந்து ஒரு நிமிஷம் அப்படியே மோப்பம் பிடிச்சிட்டு யோசனை பண்ணிவிட்டு அப்படியே சுற்றி பார்க்குறாரு. ஆஹா, சுடுகாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கோம்டா, அது யார் இந்நேரத்துக்கு இங்கே வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க, பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்க்கும்போது இவர் கண்ணை இவராலே நம்ப முடியல. ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆகி போயிட்டார். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஓடி நடமாடிக்கிட்டு இருக்கக்கூடியது எல்லாருமே வந்து ஆண்மக்கள்ங்கிற மாதிரி இவருக்கு தெளிவாக தெரியுதுங்க. வெள்ளை ட்ரெஸ்ஸு கிடையாதுங்க, வெள்ளை உருவங்கிறது மட்டும் தெரிய வருது. ஏன்னா அந்த உருவம் வந்து ஆனா பெண்ணான்னு கூட பார்க்க முடியல. இவருக்கு ஒரு புகை மூட்டை மாதிரி அப்படியே விளையாட்டு மாதிரியே தெரியுது. மிரண்டு போயிட்டார். பூ வச்ச நபர் பூவாடை வேற அடுக்கி, இங்கே பார்த்தா சுடுகாடு, அங்கே பார்த்தா ஆண்மக்கள், இறுதி யாத்திரை ஊர்வல வண்டி. என்னடா இது இப்படி இருக்கடா, இப்படி வந்து சிக்கிக்கிட்டமாடான்னு சொல்லிட்டு இவரே சமாதானப்படுத்திட்டு, இந்த பாதை இனி எங்கே போதோ தெரியலை, ஆனால் இங்கே போனால் நமக்கு ஆபத்துங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நைஸாக வண்டி அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மெதுவாக திருப்பிக்கிட்டு உருட்டிக்கிட்டு போகிறாருங்க. ஏன்னா மறுபடி ஸ்டார்ட் பண்ணிட்டா கூட, ஏன்னா அது ரொம்ப பிஸியாக ஆன்மாக்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருக்குது, வண்டி சத்தமும் கெட்டக்கூடாது, லைட்டையும், அதனால தான் வண்டி ஆஃப் பண்ணிட்டார், லைட் வெளிச்சம் தெரியக்கூடாது, கொஞ்சம் உருட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் உருட்டிட்டு போயிட்டு, என்ன ரொம்ப நேரம் உருட்டிட்டால் நமக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அந்த சுடுகாடை விட்டு ஒரு 50 மீட்டர் தள்ளி வராருங்க. தள்ளி வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறாரு. இவர் திரும்பி பார்க்கும்போது வந்து ஆண்மக்கள் இருக்கா போயிருச்சான்னு பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பிஸியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு. அப்போ இவருக்கு வந்து அப்பா இது நல்ல வேலைக்கு நம்ம தப்பிச்சுட்டோம் சாமியே, ஓடிடுவோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விருட்டுன்னு இங்கேருந்து ஓடிடுவோம், நம்ம மெயின் பாதையில் ஊரை இன்னும் 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் சூத்தினாலும் பரவாயில்ல அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஏன்னா இவர் 5-6 கிலோமீட்டர் வந்துட்டார், இன்னும் ஒரு 10-11 கிலோமீட்டர் ஒரு ஊருக்கு இருக்குது, இன்னும் 10 சுற்றினாலும் பரவாயில்ல, விடிய சுற்றினாலும் பரவாயில்ல, சுடுகாட்டில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. ஸ்டார்ட் ஆகலை. மறுபடி ஓங்கி, ஏன்னா அந்த வண்டி வந்து இப்போ தான் கிக்கரு, அப்போ வந்து இப்போ சைக்கிள் மாதிரி ஏறிக்கிட்டு பர்றன்னு ஓட்டு மிதித்து அடிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி அவர் மிதிக்கிறாரு, ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. உடனடியாக வந்து வண்டி வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி காலை ஊனிட்டு அப்படி திரும்பி பார்க்காரு. ஆண்மக்கள் ஒன்றுமே தெரியலைங்க. என்னடா வண்டி ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றி முற்றி பார்க்குறாரு. ஏன்னா இதில் ஏறி மிதிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டி சாயுது. உடனடியாக கீழே இறங்கிட்டு பார்க்குறாரு. ஏன்னா இவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவர் இருக்கிற இடமும் சுடுகாடு, சாமத்து வேலை, என்னடா இது உதவிக்கு கூட இங்கே யாருமே வரமாட்டாங்கடா, ஐயோ சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுற்றி முற்றி பார்த்துட்டு மறுபடி வந்து கொஞ்சம் தூரம் உருட்டிட்டு, ஏன்னா இவருக்கு ஒரு பயமாயிருச்சு, ஆன்மாக்களை காணும், அதோடைய ஏரியாவுக்கு போயிருச்சா இல்லை என்ன தான் செய்யுதுங்கிறது தெரியாமல் இவர் முழிச்சுக்கிட்டு மறுபடி வண்டியை கொஞ்சம் தூரம் தள்ளிக்கிட்டு வராரு. தள்ளிக்கிட்டு வந்து கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. வண்டி ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஆனால் ஆக்சிலேட்டரை கொடுத்து வண்டி மூவ் ஆகுது, லைட் எரிய மாட்டேங்குது. இவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி, நல்லா இருந்த வண்டியில் ஏன் லைட் எரிய மாட்டேங்குதுன்னு இவருக்கு ஒரு அதிர்ச்சி. அதற்கப்புறம் இவர் வந்து இறைவா காப்பாற்ற ஆண்டவா அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கார். லைட்டே எரியவே இல்லை. இவர் கையில் வந்து டார்ச் லைட் எதுவுமே கொண்டு வரல. ஒரு தைரியத்தில் வந்துட்டார், TVS 50 நண்பர்கள் இருப்பாங்கன்னு ஒரு தைரியத்தில் வந்து இப்படி ஒத்தைக்கு வந்து மாட்டிக்கிட்டார். இப்போ மறுபடியும் அந்த TVS 50 எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அழுத்தி போகிறாருங்க. ஒரு குத்து மதிப்பாக தான் போகிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு வந்து அந்த புது பாதையாக இருக்குது, பாதை தெரிஞ்சாலும் அது கொஞ்சம் விரட்டி போகலாம். நல்ல நள்ளிரவு, நல்லா வெளிச்சமே கிடையாது, சுத்தமாக வெளிச்சமே கிடையாது, நிலா வெளிச்சம் கூட கிடையாது சரி வர. அதனால் அப்படியே உத்து பார்த்துக்கிட்டு அப்படியே போகிறாரு. இப்போ வந்து இவருக்கு இன்னொரு பேர் அதிர்ச்சி என்னென்னா, சிரிப்பு சத்தம் பயங்கரமாக கேட்குது. ஆணும் பெண்ணும் சிரிப்பது போல் ரொம்ப அகோரமான சிரிப்பு சத்தங்கள் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருதுங்க. கேட்க ஆரம்பிக்கும் போது இவர் மிரண்டு போய் ஒரு புளிய மரத்தில் இடிச்சிட்டாரு. இடித்த உடனே வண்டியும் கொஞ்சம் ஸ்லிப்பாயிருச்சு. சிரிப்பு சத்தத்தை கவனித்து வந்துட்டார். இவர் பாதையை கவனிக்காமல் விட்டுட்டார். அந்த இரவு வேலையில் வந்து விழுந்த உடனே மறுபடி வந்து வண்டியை தூக்குறாருங்க. வண்டி ஸ்டார்டிங்லேயே தான் இருக்குது. ஆக்சிலேட்டர் கொடுக்காரு, மூவ் ஆக மாட்டேங்குது. காரணம் என்னென்னா, கேபிள் ஒயர் இவர் கையில் சிக்கிக்கிடுச்சு. மறுபடி கேபிள் ஒயரை வந்து அப்படியே தடுமாறி உள்ளே எப்படியோ
ஒரு வழியாக சொருகி கேபிள் ஒயர் அப்படின்னா ஆசிலேட்டர் கேபிள் ஒயருங்க, அதை உள்ளே தடுமாறி சொருகிட்டு அதற்கப்புறம் சப்பானி மாடா நீ தான் காப்பாற்றணும் மாடா மாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணீர் மல்க அப்படியே வேண்டுதார் அந்த இடத்துல நின்றுட்டு. காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு குலதெய்வம்ங்கிறது வந்து அந்த சப்பானி மாடசாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவசுடலை மாடசாமின்னு ஒரு அங்கம் தாங்க சப்பானி மாடசாமி. அந்த சப்பானி மாடசாமி வந்து மனசுக்குள்ளே ஓட்டு வேண்டிக்கிறாருங்க. அதற்கப்புறம் தாங்க இவருக்கு வந்து உடனடியாக வண்டியை ஸ்டார்ட் அப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்படியே கொஞ்சம் தூரம் போய்கிட்டு இருக்கும்போது வண்டி லைட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் அந்த மயானத்தை ஒரு வழியாக கடந்துட்டார், ஒரு 200 மீட்டர் வரை கடந்துட்டார். அதற்கப்புறம் ஊர் சாலை மாதிரி வருவது போல் தெரியுது. இப்போ இது சாலை சரிதானான்னு சொல்லி அப்படியே வண்டி அப்படியே திருப்பி இப்படியே நின்று பார்க்கும்போது திடீர்னு இவருக்கு லைட் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. வண்டியில் வந்து ஹெட்லைட் எரிய ஆரம்பிச்சிருது அந்த டிவிஎஸ் 50. காரணம் என்ன அப்படின்னா அங்கே இருந்து அந்த புளிய மரத்தில் இடிச்சு விழுந்தார் இல்லையா, அங்கே இருந்து சொல்லக்கூடிய அந்த மந்திரம் ஸ்லோகம் கடவுளின் பேரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே வந்து அவர் வாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்திருக்காருங்க. ஊருக்குள்ளே வந்த உடனேயுமே அப்போ தான் ஊர் என்ட்ரன்ஸில் வந்த உடனேயுமே இவருக்கு வந்து வண்டி லைட் எல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பாதையை கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இவர் ஒரே ஒரு முடிவு மனசுக்குள்ளே பூ வச்சிருக்கு போக வேண்டான்னு சொன்னாங்க. நண்பர்களை விட்டுட்டு போனப்பே நமக்கு அறிவு இல்லாமல் போச்சு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்பானி மாடசாமி நாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே வராருங்க. வாய் விட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்துட்டாருங்க. கிட்டத்தட்ட அந்த 10-11 கிலோமீட்டர் சுற்றியே வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவர் சுற்றியே போய் தெரிஞ்ச பாதைக்கே வந்து வீடு வந்து சேர்ந்துட்டார். வீடு வந்து அந்நேரத்துக்கு கதவை தட்டும்போது அப்பா முதல் திட்டுறாரு. ஆனால் இருந்தாலுமே வந்து நடந்த சம்பவத்தை சொன்னால் சும்மா லேட்டாக வந்ததுக்கே திட்டுறாரு. இதில் நடந்த சம்பவத்தை சொன்னால் கண்டிப்பாக அடிச்சு போடுவார்னு தெரிஞ்சுக்கிட்டு யார் நம்ம முத்து வீரப்பன் வந்து எதுவுமே சொல்லலை. அவங்க அம்மா வந்து வந்து படுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அறைக்குள்ளே, ஏன்னா கொஞ்சம் வீடு ஓரளவுக்கு வசதியான வீடு அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க அண்ணன் ஃபேமிலி எல்லாம் ஒரு 2-3 அறைகளை வந்து எடுத்து அவங்க இருந்தாலும் இவருக்குன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு அறையெல்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க. அதில் போய் அரமடாமல் போய் படுத்துட்டார். இவர் வந்த நேரம் எத்தனை மணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அங்கேயே ரொம்ப லேட் ஆகி போச்சுங்க. இவர் ஆன்மாவை பார்த்து அதுக்கப்புறம் இவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வரப்பட்ட பெரும்பாடு இல்லையா, கிட்டத்தட்ட மணி வந்து ஒரு 2:30-3 மணிக்கிட்ட நெருங்கிடுச்சுங்க. அந்நேரத்துக்கு வந்து நல்லா அசந்து படுத்துட்டாருங்க. படுத்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வந்து இவங்க வீடு வந்து ஒரு ஓட்டு வீடுங்க. ஓட்டு வீடாக இருந்தாலும் நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல நீளமான வீடு தாங்க. அந்த ஓட்டு வீட்டில் வந்து இவர் படுத்திருக்கக்கூடிய அந்த அறை இருக்குது இல்லையா, அந்த அறைக்கு மேலே வந்து யாரோ ஓட்டை வந்து புராண்டிக்கிட்டு இருப்பது போல் வந்து நடமாடிக்கிட்டு இருப்பது போல் வந்து இவருக்கு வந்து தோண வருதுங்க. நல்ல அரை தூக்கத்தில் நல்லா ஓரளவுக்கு தூங்கினாலும் கூட அந்த தூக்கத்தில் வந்து இவருக்கு வந்து அப்படி தெரிய வருதுங்க. தெரிய வந்தோடனே இவர் மிரண்டார். என்னடா இது ஓட்டுக்கு மேலே யாரோ நடமாடிக்கிட்டு இருப்பது போல் இருக்குது. ஒரு சின்ன சிரிப்பு சத்தம் மாதிரி எல்லாம் கேட்குதுங்க. இதை கேட்கும்போது இவருக்கு வந்து பேரதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது சிரிப்பு சத்தம் கேட்குது, இது அங்கே கேட்ட சிரிப்பு சத்தம் மாதிரி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே பதறி போய் அப்படியே அச்சப்பட்டு போய் அப்படியே படுத்து அதை கூர்மையாக கவனித்து கேட்குறாருங்க. ஓட்டு மேலே யாரோ நடப்பது போலையும் அங்கே இருந்துக்கிட்டு சிரிப்பது போலையும், வா வெளியில் வா, எந்திரிச்சு வா, எங்கே போயிட்டு வர, வா டான்ஸ் பார்க்க வா அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ஒரு அஸ்கி வாய்ஸில் இவருக்கு மட்டும் கேட்பது போல் கேட்குது. யாருக்குமே வீட்டில் உள்ள நபர்களுக்கெல்லாம் கேட்கல. இவர் மிரண்டு விட்டார். அந்நேரத்துக்கு கூட சப்பானி மாடா காப்பாற்று மாடா, வீடு வரைக்கும் துரத்திட்டு வந்துருச்சான்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை முடிக்கிட்டு அப்படியே சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. இவர் வேண்டிக்கிட்டே இருக்கும்போது அசந்து இவருக்கும் தூக்கம் வந்துடுது. அந்த குரல் சத்தமும் அப்படியே குறைஞ்சிருதுங்க. இப்படி அன்னைக்கு பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நல்லா உறக்கம், நல்ல தூக்கம், நல்லா தூங்கி ஒரு 8 மணிக்கிட்ட தான் எந்திரிக்கிறாருங்க. 8 மணிக்கிட்ட எந்திரிச்ச முத்து வீரப்பன் வந்து முதல்ல என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னா, எந்திரிச்ச நண்பர்களை தான் போய் திட்ட போகிறாரு. இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு இல்லையா, நண்பர்களை போய் திட்டுவோம், ஏன்டா போனவங்க கூட்டு போகாம விட்டேடா அப்படின்னு 4 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்களை பார்க்க போகிறாருங்க. நண்பர்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அங்கே ஊர் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆலமரம், ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த மரத்துக்குள்ள தான் இளைஞர்கள் ஃபுல்லாக உட்காந்து இந்த தாயக்கட்டை, ஆடும்புலி ஆட்டம், சீட்டு விளையாட்டு இதெல்லாம் நடக்குது வழக்கம். அந்த இடத்துக்கு தேடி போகிறாருங்க. அதே மாதிரி நண்பர்கள் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே இருக்கும்போது நேற்றுக்கு நடந்த திருவிழா பற்றி தான் அப்படியே ரொம்ப விமர்சையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது இவருக்கு வந்து கிட்டத்தில் நெருங்க டென்ஷனு. ஒரு 2 அடி 2 பேர் பசங்க முதுகில் வந்து 2 அடி அடிச்சுட்டு, ஏன்டா போயிருக்கேடா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாம், எல்லாம் கேள்வி நினச்சிருக்கேன், நீ தான் வரமாட்டியே, உனக்கு தான் பூ வச்சிருக்கேன், யார் சொன்னானா, வந்தேன் திருவிழாவுக்கு வந்து உங்களை அங்கே வந்து தேடி பார்த்தேன், ஆளே தெரியலைங்கும் போது என்னடா சொல்கிற அப்படிங்க, நான் வந்தேன் மச்சான், நீ உங்களை தான் ஆளே பார்க்க முடியலைன்னு சொல்லி இவர் சொல்லியிருக்காரு. நீ எத்தனை மணிக்கு வந்த அப்படிங்கும்போது, நான் வந்ததெல்லாம் ஒரு 10-11 மணிக்கிட்ட வந்துட்டேன். அதே மாதிரி நான் முடியறதுக்கு வந்து 1 மணி வரைக்கும் நான் அங்கே தான் இருந்துட்டு 1:15க்கு மேலே தான் நான் கிளம்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி யார் முத்து வீரப்பன் சொல்லும்போது, நண்பர்கள் எல்லாம் நாங்கள் எல்லாருமே ஒரு 12-12:30க்கெல்லாம் கிளம்பி வந்துட்டோம்டா, நீ வந்திருக்க மாட்டேன்னு நினச்சோம், அதனால தான் அப்படிங்கும்போது வர்ற வழியில் எனக்கு பயங்கரமான ஒரு சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கடான்னு சொல்லி நண்பர்கள்ட்ட சொல்கிறாங்க. என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. நண்பர்கள் எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு நண்பர் மட்டுமே
சுப்பிரமணியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நண்பர் மட்டுமே இருக்கலாம், வாய்ப்பு இருக்குடா, என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு பூ வச்சிருக்கு, இவன் போனதுனால அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி அவர் ஒருத்தர் தாங்க நம்புறாரு. மற்ற 2-3 பசங்களுமே கேலி பண்ணி நக்கல் நயாண்டி பண்ணி சிரிக்கிறாங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. அப்படியே விட்டுட்டு சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருங்க, நம்ம இப்போ தான் எந்திரிச்சு போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாருங்க. அப்படி வீட்டுக்கு வந்த உடனே வந்து முத்துவீரப்பன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி நம்ம கொஞ்சம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி ஒரு 9-9:30 கிட்ட வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு பின்புறத்தில் உள்ள அந்த கொல்லைப்புறத்தில் உள்ள ஒரு பாத்ரூமுக்கு போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க ஆரம்பிக்கிறாருங்க யாரும் முத்துவீரப்பன். அப்படி குளிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் வந்து குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கொல்லைப்புறம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அந்த பகுதியில் வந்து 4-5 வாழை மரங்கள், 2-3 தென்னை மரங்கள், இது போன்ற மரம் செடி கொடியெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அடர்த்தியாக வச்சுருக்காங்க, நல்லா குழுன்னு இருக்கும். அந்த பகுதியில் தான் அந்த பாத்ரூம் வசதியோட கூடிய அமைப்பு இருக்குது, அங்கே தான் குளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வாழை மரங்கள், இந்த மரங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆடுவது போல சலசலன்னு ஒரு சத்தம் கேட்டிருக்குதுங்க. ஒரு பட்டப்பகல் ஒரு 9-9:30 கிட்ட அந்த டயத்துலேயே வந்து அந்த சத்தம் கேட்டிருக்குங்க. இவர் நல்லா குளிச்சுக்கிட்டு என்னடா இது யார் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்காங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு இவரை கற்பனை பண்ணிக்கிட்டு நினச்சிக்கிட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க அங்கேருந்து ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம் போல் கேட்குதுங்க. அழுகுரல் சத்தம் போல் கேட்கும்போது நல்லா உன்னிப்பாக கவனித்து கேட்குறாருங்க யார் முத்துவீரப்பன். உண்மையிலே அது அழுகுரல் சத்தம் போல தான் இருக்குது. அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரத்தில் வந்து யாராக இருக்கும், ஒரு வேளை இளம் வயசு மாதிரி இருக்குது, ஒரு வேளை அண்ணி கண்டு அழுகுது, அன்னைக்குன்னு எதுவும் திட்டி விட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி குளிச்சுட்டு பார்த்துக்கிடுவோன்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் வந்து சிரிப்பு சத்தம் கொஞ்சம் அதிகமாக கோரமாக கேட்பது போல் இருந்திருக்குங்க. இது வந்து முத்துவீரப்பனுக்கு மட்டும்தாங்க கேட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா வேறு யாருமே வந்து இது என்ன ஏதுங்கிறது வந்து கண்டுக்கிடவே இல்லை. காரணம் என்னென்னா இந்த மாதிரி அழுகுறால் சிரிப்பு சத்தம் கேட்டுருச்சுன்னா என்ன ஏதுன்னு பார்க்க வருவாங்க இல்லையா, யாருமே பார்க்க வரல. ஒரு வேளை வீட்டில் உள்ள யாராவது இருக்கும்னு இவர் கற்பனைக்குள்ளே நினச்சிக்கிட்டு குளிச்சு முடிச்சுட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறாருங்க. சலன்னு அந்த வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரம்லாம் கொப்போடு ஆடுத மாதிரி ஆடி இருக்குது. 2-3 கொய்யா மரங்கள்லாம் இருக்குதுங்க. எல்லாமே வந்து கொஞ்சம் சலசலன்னு ஆடின மாதிரி இருந்திருக்கு. அதற்கப்புறம் மௌன அமைதியாயிருச்சு. முத்துவீரப்பன் வந்து என்னடா இது இப்படி வினோதமாக நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன எதுவும் அணில் தாவுனாலோ பூனகுன தாவுனாலோ இப்படி இருக்குது, அது மரத்துக்கு மரம் தாவுனா இது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாருங்க. வீட்டுக்குள்ளே போனோடனே அவங்க அம்மா பேரை சொல்லி அழைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சாப்பாடு வைக்க சொல்லலாமா அப்படின்ட்டு. ஏன்னா இளம் வயசாக இருந்தாலும் சரி இளைஞராக இருந்தாலும் சரி இவர் வச்சு சாப்பிட மாட்டார், அவங்க அம்மா வச்சதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவார். அந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகி போச்சு, சத்தம் கொடுக்கும்போது உடனடியாக அவங்க வீட்டுக்குள்ளேருந்து அவங்க அண்ணி வந்து தம்பி நீங்கள் உட்காருங்க, அம்மா வந்து சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க, உங்கள் அண்ணாச்சி இப்போ தான் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிருக்காங்க, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வந்து வயக்காட்டு வரைக்கும் ஏதோ ஒரு வேலையாக போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவீரப்பன்ட்ட வந்து அவங்க அண்ணி சொல்ல உடனே சரி அண்ணி நீங்கள் சாப்பாடு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போய் உடனடியாக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையில் எண்ணெய் வச்சுட்டு வாரிக்கலாம், தலையை வாரிக்கலாம், சிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைக்கு நிறைய எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் சீப்பு எடுத்துகிட்டு கண்ணாடி முன்னாடி நின்று அப்படி சீவும்போது எதர்ச்சியாக அவர் அறைக்குள்ளே வந்து ஒரு விஷயத்தை பார்த்து ஐயோ அம்மானு கத்தி கூப்பாடு போடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு இளம் பெண்ணின் உருவம் அவங்க வீட்டுக்குள்ளே இருக்குது. இப்போ அந்த உருவத்தை வந்து அப்படியே நல்லா அப்படியே பார்க்கும்போது தாங்க அந்த முகம் வந்து விகாரமாக மாறுது. முதல் அழகிய உருவம் போல் பெண்ணின் உருவம் போல் அந்த முகம் இருந்தாலும் வந்து அப்படியே விகாரமாக மாறி வருது. அதை பார்த்து கத்தி கதறிட்டார். ஏன்னா மூஞ்சி எல்லாம் வந்து வெளுத்து போய் கண்ணு மொழி எல்லாம் பிதுங்கின மாதிரி வாய் நாக்கெல்லாம் வந்து நீட்டிக்கிட்டு ஒரு மாதிரி தொங்க போட்ட மாதிரி கழுத்தையை சாய்ச்சிக்கிட்டு ஒரு மாதிரி முகமெல்லாம் கோடாக இருப்பது போல் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றத்தை பார்த்த உடனே வந்து இவர் கத்தி குப்பாடு ஓட்டிருக்கார். உடனடியாக அவங்க அண்ணி வந்து என்ன தம்பி அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து அப்படியே அரண்டு போய் உட்காந்துட்டாருங்க. ஒரு அறை, அந்த அறையிலே ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டாரு. உடனே அவங்க அண்ணி வந்து என்னப்பா முத்து என்னப்பா ஆச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க அண்ணி வந்து எழுப்பி விட்டு என்னாச்சுன்னு போது ஒன்றும் இல்லை அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நிற்கிறாரு. ஏன்னா நேற்று நடந்ததை என்ன ஏது அப்படிங்கிறது வந்து இவருக்கு ஒரு குழப்பம் மனசுக்குள்ளே நம்ம ஓட்டு நினைக்க போய் அப்படி தெரியுது. இப்போ வீட்டுக்குள்ளே அண்ணி நம்ம தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை, இருந்தால் அன்னிக்கு தெரியாமல் இருக்க போதும் அப்படின்ட்டு அண்ணி ஒன்றும் இல்லை அண்ணி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அப்படிங்கும்போது என்ன தெரியுது, பைத்தியம் உனக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியுது, இந்த நேரத்தில் ஓட்டு எப்படி கத்துற பட்டா பகலில் எதுக்குப்பா அப்படிங்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை அண்ணி சும்மா ஏதோ நினச்சி கற்பனையில் கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காரு அவங்க அண்ணிட்ட. அவங்க அண்ணி உடனடியாக கேலி கிண்டல் பண்ணிவிட்டு சரி சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் சாப்பிடுங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி வந்து வெளியில் ஒரு வேலையாக போகிறாங்க. ஒரு கடை தெருவுக்கு எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வந்து இவர் வந்து சாப்பிட ஆரம்பிக்காருங்க. இவங்க அண்ணி வந்து பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னா கடதருவுக்கு போயிட்டு இவங்க அண்ணி வீட்டுக்கு வரும்போது வந்து கிட்டத்தட்ட பகல்லே வந்து கறி எடுத்து வச்சுருக்காங்க, கறி சாப்பாடு. அடிக்கடி வந்து நாட்டுக்கோழி, அதாவது உங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய அந்த கோழிகள், இந்த மாதிரி நாட்டுக்கோழிகளை வந்து சமைச்சு சாப்பிடுவது வழக்கம். நினைக்கும் போதெல்லாம் சமைச்சு சாப்பிட்டுக்கிடுவாங்க. அப்படித்தாங்க அன்னைக்கு வந்து பகல்லே வந்து ஒரு 2 கோழி அடித்து சரி பிள்ளைங்களுக்கு விருந்து படைச்சிடலாம், நல்லா சாப்பாடு படுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெற்றோர்கள் தான் வந்து என்ன பண்ணிடுறாங்க, அந்த கறி விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. வச்சுட்டு அவங்க கூட சாப்பிடலாம், கொஞ்சம் அவசர அவசரமாக வயல்காட்டுக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போன அண்ணன் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. அண்ணி கூட இனிமேல் தான் சாப்பிடலான்னு இருக்காங்க. ஆனால் இந்த அண்ணி வந்து பார்க்கும்போது மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா எலும்பெலும்பாக வீட்டுக்குள்ளே அங்கிட்டு கொஞ்சம் எலும்பெல்லாம் செதறி கிடக்கு, ஒத்த போட்டு கறி கிடையாது, சாப்பாடு சுத்தமாக கிடையாது, கறி குழம்பு எல்லாத்தையும் வந்து ஒத்தாளாக உட்காந்து சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுட்டு அப்படியே நடு வீட்டில் படுத்துருக்கிறாருங்க யார் முத்துவீரப்பன்.
உடனே அவங்க அண்ணி வந்து இவன் எதுவும் கிண்டல் பண்ணுறானா, நக்கல் நையாண்டி பண்ணுறானா, ஏன்னா இவ்வளோ சாப்பாடை வந்து இவனால் வந்து சாப்பிட முடியாது, எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு நம்மகிட்ட கேலி பண்ணுறானோ, எடக்கு பண்ணுறானோ. ஏன்னா அண்ணிகிட்ட வந்து எடக்கு பண்ணுவாங்க இல்லையா குழந்தை மருகளை, அந்த ஒரு தோரணையில் வந்து எடக்கு பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அண்ணி வந்து ஒவ்வொரு இடமா தேடி பார்க்குறாங்க. தூங்கிட்டு இருக்க மாதிரி இருக்க, குரட்டை ஓட்டு அடி நொறுக்கிட்டு இருக்கானே தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அறையாக பார்த்துட்டு சரி நம்ம வேறு என்ன சாப்பிடணும், இவன் கிண்டல் தான் பண்ணுவான், எழுப்பி கேட்போம்ட்டு எழுப்புன உடனே தான் அவங்க அண்ணியை பலார்னு யாரும் முத்துவீரப்பன் கன்னத்தில் அடித்து ஒரு பெண்மகள் மாதிரி பேச ஆரம்பிச்சிடறாரு. தூங்கிட்டு இருக்கோம்ல ஏன் தொந்தரவு பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு தோரணையில் வந்து பேசும்போது கறிச்சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நீ தான் வச்சியா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு குரலில் ஒரு பெண்மணியின் இளம் பெண்மணியின் குரலில் பேசுவது போல் பேசும்போது அவங்க அண்ணி மிரண்டு போயிட்டாங்க. உடனடியாக அவங்க அண்ணி வந்து பதறி வெடிச்சு வீட்டுக்கு வெளியில் ஓடியாந்து, ஆகா இது என்னடா வித்தியாசமாக இருக்குது, அப்போ என்னடானா கத்துறான், இப்போ என்னடானா இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக உணர்ந்து அந்த அண்ணி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா உடனடியாக அவங்க அண்ணனுக்கு அவங்க அத்தை மாமாவுக்கு வந்து தகவலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியில் ஓடியாந்து அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் தகவலை கொடுத்த உடனேயுமே வந்து என்ன பண்ணிடுறாங்க, அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே வந்து அப்போ வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது வந்து முத்துவீரப்பன் வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு ஒரு மாடி வந்து நடு வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்காருங்க. அப்படியே சிரிக்கிறாரு, அழுகிற மாதிரி அழுகிறாரு. ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் வந்து அவர் இருப்பதை பார்த்து கொண்டு எல்லாருமே வந்து மடக்கி பிடிக்கிறாங்க. எல்லாரையும் கடிக்கிறதுக்கு வராருங்க. ஒரு சில நபர்களை அடிக்க பாய்தார், ஒரு சில பெண்களை வந்து கடிக்கிறது மாதிரி போகிறாரு. ஆனால் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க இவர் வந்து வித்தியாசமாக இருக்கிறார், வியடாக நடந்துக்கிறாருங்கிறத வந்து முத்துவீரப்பனை வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் உடம்புல ஏதோ இருக்குங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனடியாக வந்து தகவலை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா வந்து உடனடியாக வீட்டுக்கு ஓடியாராங்க. அவங்க அண்ணனும் வந்து போன வேலையை பாதியிலே விட்டுட்டு அவரும் வந்து உடனடியாக வீட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு பார்க்கும்போது தம்பியும் சரி அவங்க பெற்றோர்களும் சரி வினோதமாக இவன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் யார் முத்துவீரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உதவியுடன் அக்கம் பக்கத்தினர் உதவியுடனும் வந்து கொஞ்சம் அணைச்சி பிடிச்சி தூக்கிட்டு அவங்க குலதெய்வம் கோயிலுக்கு தகவலை சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. எங்கள் சப்பானி மாடசாமி கோயிலுக்கு. சப்பானி மாடசாமி கோயிலுக்கு போன உடனேயுமே வந்து இவரை வந்து தலை நிறைய தண்ணியை ஊற்றிட்டு உட்கார வச்சுட்டாங்க. நடு இடத்துல உட்கார வச்சு அட்டைக்கு பிடிச்சிருக்காங்க. திமிரிக்கிட்டு தான் வராருங்க, யாராலையும் கட்டுப்படுத்த முடியலை, அந்தளவுக்கு திமிரிக்கிட்டு வராருங்க. உடனடியாக வந்து அந்த சப்பானி மாடசாமி கோயில் பூசாரி என்ன பண்ணிடுறாரு, உடனே வந்து எல்லா பூஜைகளுக்கு தேவையான எல்லா சாமான்களையும் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு உடனடியாக வந்து அந்த பூஜைகளை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாருங்க. நல்ல உச்சி வெயில் நேரத்துக்கு ஒரு உச்சிகால் பூசை மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி சாமியை வந்து அருள் வர வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காருங்க. அந்த கோயில் பூசாரி உடம்புல வந்து அருள் வரவே இல்லை கொஞ்ச நேரத்துக்கு. அதற்கப்புறம் வந்து நல்ல முறையில் சிறந்த முறையில் பூஜைகளெல்லாம் செஞ்சுட்டு அந்த பக்கத்தில் ஒரு மேளக்காரரை உடனடியாக வர சொல்லி மேளமெல்லாம் அடித்து நாயனம் வாதிச்சதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்ச நேரம் கழித்து தாங்க அந்த கோயில் பூசாரி உடலில் வந்து அருளே வந்து இறங்கியிருக்கு. அருள் வந்து ஆட ஆரம்பித்த அந்த கோயில் பூசாரி வந்து அப்படியே சப்பானி மாடன், அந்த பூசாரி உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சப்பானி மாடன் வந்து அப்படியே ஆக்ரோஷமாக ஒரு ஒன்று பார்க்குறாரு. யாரை பார்க்குறாருன்னா முத்துவீரப்பனை பார்த்து அப்படியே முறைச்சிக்கிட்டு, ஏன் எல்லாக்குள்ளே வந்து என் பிள்ளைய பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கியா, நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக கொஞ்சம் நேரம் சாமி ஆடிட்டு அதற்கப்புறம் திருநீர் கை நிறைய திருநீரை எடுத்துகிட்டு உடனடியாக வந்து உச்சி முடியோட முத்துவீரப்பன் உச்சி முடியோட பிடிச்சிக்கிட்டு அருள் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ என் பிள்ளைய விட்டு நீ போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ரோஷம் வந்து அந்த மாடசாமி சொல்லும்போது வந்து அந்த உடலில் உள்ள முத்துவீரப்பன் உடலில் உள்ள ஒரு பெண்ணின் ஆன்மை வந்து பேச ஆரம்பிக்குதுங்க. பெண் குரல்லே அப்படி அச்சசலாக பேச ஆரம்பிக்குது. இதை எல்லாரும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே வேடிக்கை வைக்கிறவங்க எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க. அந்தளவுக்கு பேசுறது, நான் போகவே மாட்டேன், இவன் அந்த நேரத்துக்கு வந்து எங்களுக்கு குறுக்கிட்டு வந்தான், ஒரு வாலிப பையனாக இருந்தான், பூவாடை இவன் மேலே அடிக்க போய் தான் நான் வந்தேன், நானும் அல்பாயுசில் போயிட்டேன், என்னை தயவு செஞ்சு இவனை விட்டு பிடிச்சி வச்சிடாதே, நான் இவன் கூடயே இருந்துடுறேன், இவனை என் கூட கூட்டுனாலும் போயிருந்தேன், உங்களுக்கு இடச்சலாக இருந்தாங்கிற மாதிரி ஆக்ரோஷமாக சொல்லும்போது, ஏன் முன்னாடி என் பிள்ளையை நீ கூட்டு போவேன்னு சொல்லுவியா, உனக்கு அவ்வளவு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக வந்து ஆடி நிற்கும்போது வந்து அந்த முத்துவீரப்பன் உடலில் உள்ள அந்த ஆன்மை வந்து அப்படியே நடுங்குது. என்னை விட்டு பிரித்து விட்டுறாதே, தயவு செஞ்சு என்னை பிரிச்சிடாதேங்கிற மாதிரி சொல்லுது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு வயது பெண்மணி வந்து கொஞ்சம் ஒரு அல்பாயுசில் வந்து காதல் தோல்வியினால் வந்து வயலுக்கு பூச்சி மருந்து வாங்கி வச்சுருந்துருக்காங்க. வயலுக்கு அடிக்கிறதுக்கு அந்த மருந்தை குடித்து அந்த பெண்மணி வந்து இறந்து போயிடுச்சுக்க. அல்பாயுசில் போன அந்த பெண்மணியின் ஆன்மா வந்து அந்த பகுதியிலே தான் சுற்றி வந்துக்கிட்டே இருந்திருக்கு. பல ஆன்மாக்கள் அந்த பகுதியில் சுற்றினாலும் சரி, இவர் வந்து ஒரு இளைஞராக இருந்திருக்காரு யார் முத்துவீரப்பன். மேற்கொண்டு வந்து பூவாடையில் இவர் மேலே அடித்ததன் காரணமாக வந்து அங்கேருந்தே இவரை பின்தொடர்ந்திருக்கு. இவங்க குலதெய்வத்தின் அருளால் வந்து எதுவும் பண்ண முடியலை, அந்த இடத்துல வச்சு இவரை கூட்டு போயிடணுங்கிற மாதிரி தான் நினச்சிருக்கு அந்த ஆன்மா, பெண்ணின் ஆன்மா. ஆனால் இருந்தாலும் முடியாத ஒரு காலகட்டத்தினால வந்து இவர் எப்படியா அச்சப்படுத்தி ஆக்கிரமிப்பு பண்ணிடணும் பயமூர்த்தின்னு சொல்லி தான் இவர் வீடு வரைக்கும் தேடி வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்குது. இது அங்கே இருந்தே சொல்லுது. அவர் யார் முத்துவீரப்பன் உடலில் இருந்தே அந்த பெண்ணின் ஆன்மா முத்துவீரப்பன் வாயாலேயே சொல்லும்போது வந்து அந்த கோயில் பூசாரி வந்து சிரிச்சுக்கிட்டு, இப்போ நீ இவனை விட்டு போக முடியுமா, போக முடியாதா, இல்லை நான் உன்னை என்ன பண்ணுவோன்னு தெரியுமில்லான்னு சொல்லி ஆக்ரோஷமாக சொல்லி நிற்கும்போது வந்து அந்த ஆன்மா பதறிடுது. என்னை விட்டுருங்க, ஒன்றும் பண்ணிடாதீங்க,
நான் இவரை விட்டு போயிருந்தேன், இவ்வளோ தூரம் வந்து என்னை கொண்டு வந்து இப்படி விடணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, உங்கள் புள்ளன்னு எனக்கு தெரியாமல் வந்து பிடிச்சிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி சப்பானி மாடனை பார்த்து அது பதறி போய் நிற்கிது. என்கிட்டே உன் ஆட்டத்தை காட்டிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சு அந்த உச்சி முடியை பிடிச்ச மாதிரி இருக்குல்ல, உடனடியாக வந்து கையில் திருநீரும் இருந்திருக்குங்க. உச்சி மண்டையில் ஒரு அடி திருநீரை வச்சு அடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து நெத்தியில் முத்துவீரப்பனின் நெத்தியில் வந்து அந்த திருநீரை போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணை மூடி இருந்த மாதிரியே நின்றுருக்கார் அந்த சாமி. யார் சப்பானி மாட சாமி வந்து அப்படியே நிற்கும்போது வந்து அப்படியே மயங்கி விழுந்திருக்காரு முத்துவீரப்பன் மயங்கி விழுந்த அடுத்து ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சு எந்திரிச்ச உடனே வந்து அப்படியே வித்தியாசம் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ தான் வந்து அவரே உணர ஆரம்பிச்சிருக்காரு இங்கே ஏதோ நடந்திருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் அந்த கோயில் பூசாரி திருநீரெல்லாம் போட்டு விட்டுட்டு அந்த முத்துவீரப்பனுக்கு வந்து அருள் பாலிச்சுட்டு அதற்கப்புறம் தான் வந்து முத்துவீரப்பனுக்கு வந்து அந்த கோயில் பூசாரி உடலில் இருந்தே வந்து அந்த சப்பானி மாடசாமி வந்து அறிவுரையெல்லாம் வழங்கிட்டு, உனக்கு பூ வச்சதுனால வந்து நீ வந்து இனிமேல் வெளியில் எங்கேயும் போகக்கூடாது, 4 தெருவுக்கு போய் வந்து இருக்கக்கூடாது, அடக்கொடக்கமாக தாய் தப்பேன் பேச்சை காட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு திருநீரெல்லாம் போட்டுட்டு அதற்கப்புறம் தான் வந்து அந்த சாமி வந்து மலையேறி போயிருக்குங்க. அதற்கப்புறம் வந்து அந்த கோயில் பூசாரி வந்து நார்மலாக வந்து பூஜைகளெல்லாம் செஞ்சு அந்த முத்துவீரப்பனுக்கு ஒரு தாயத்தெல்லாம் கட்டி இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாமல் இருங்க, கல்யாணத்துறைக்கு கவனமாக இருக்கணும், எங்கேயும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு சில அறிவுரைகள்லாம் வழங்கி அதற்கப்புறம் தாங்க வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து முத்துவீரப்பனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, நல்ல முறையில் தான் போயிருக்கு. ஆனால் என்ன ஒன்று, கல்யாணம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பையனுக்கு மாப்பிள்ளைக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக அது காட்டுத்தீ மாதிரி அந்த கிராமம் ஃபுல்லாக பரவி பக்கத்து கிராமத்துக்கும் பரவி அவருக்கு பொண்ணு பார்த்த வீட்டு வரைக்கும் பரவி பல சிக்கல்கள் வந்து அதுக்கப்புறம் அவங்க பெரிய ஆளுக பெற்றோர்கள் எல்லாம் பேசி செஞ்சு அதற்கப்புறம் இடையில் அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல நாட்களில் வந்து திருமணம்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல முறையில் அதற்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனைலாம் திருமணம் முடிஞ்சு இப்போ வரைக்கும் நல்லா இருப்பதாக வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோங்க. மேலும் நமது முத்துவீரப்பன் அவருக்கு வந்து 3 குழந்தைகள் இருப்பதாகவும் 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை இருப்பதாகவும் வந்து தகவல் தெரிய வருதுங்க. நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்சது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, முத்துவீரப்பனின் நெருங்கிய நண்பரான அந்த சுப்பிரமணி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர் தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை வந்து அனுப்பி வச்சுருக்காங்க. ஏன்னா சுப்பிரமணியும் அதே கிராமத்தில் தான் இப்போ வரைக்கும் நல்ல முறையில் அவரும் திருமணம் முடித்து அவருக்கும் 2 குழந்தைங்க இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. அவர் நமது சப்ஸ்கிரைபரும் கூடங்க. மேற்கொண்டு இந்த நண்பர்கள் இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. மறக்காமல் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்ற அமானுஷ்யமான த்ரில்லிங் சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தால் மறக்காமல் நமது டிஸ்பிளேயில் காட்டக்கூடக்கூடிய ராஜா ஸ்டோரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்பலாம். கட்டாயம் நமது சேனலில் வந்து அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துகிறேன் நண்பர்களே. மேலும் நன்றி நண்பர்களே, நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு போயிருங்க. நன்றி.